வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கல்யாண பொண்ணுக்கு தாங்க ப்ளவுஸ் தைக்க போகிறோம். இப்போ முன்னாடி இந்த மாதிரி ஓடு தையல் போட்டு லைனிங் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டாட் போட்டுடலாம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணுங்கள். 2.25 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து 1.5 இன்ச்சு, அதுக்கடுத்து 1.5 இன்ச்சு, சென்டரில் 2.5, இந்த பக்கம் 1.5, இந்த பக்கம் 1.5 கணக்கு வச்சுக்கோங்க. இங்கிட்ட எப்படி நம்ம 1.5 மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரி மேலேயும் இந்த மாதிரி பெரிய ஊசி வச்சு ஓட்டை போட்டிங்கன்னா அடிப்பக்கமும் உங்களுக்கு சேம் அளவு வந்துடும். பண்ணிவிட்டு இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லித்தர போகிறேன். இது கல்யாண பொண்ணோட ப்ளவுஸு. டாட் போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக மடித்து சென்டரில் மடித்து இதுக்கும் தையல் போட்டுக்க. நல்ல ஷார்ப்பாக வரணும். உங்களால் எவ்வளோ ஷார்ப்பாக கொடுக்க முடியுமோ அப்போ தான் டாட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. சென்டரும் இந்த மாதிரி சைட்லேயும் அளவு சரியாக இருக்கான்னு. அதுக்கப்புறம் தான் அடுத்த டாட்டுக்கு போகணும். இப்போ ஆம்கோல் பக்கம் பிடிச்சிக்கலாம். நூல் விட்டு கட் பண்ணுங்கள், ஒட்டை கட் பண்ணாதீங்க, பிரிஞ்சிட்டு வந்துடும். இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச்சாவது நூல் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஷார்ப்பாக வந்துடணும் டாட்டு. இப்போ நண்டுக்கால் மாற்றிக்கலாம். கழட்டிட்டு ஒன் சைடு நண்டுக்கால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நூலை பின்னாடி விட்டுட்டு இப்போ நம்ம பேக் சைடு நெக்கை தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ சுற்றிலும் கரெக்டாக தையல் போடுங்க. ஃபஸ்ட்டு கரெக்டாக நீங்கள் லைனிங்கில் வச்சு கழுத்துக்கு மட்டும் ஓடு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. இப்போ ஷோல்டரில் இந்த பக்கமும் அளவு சரியாக இருக்கா? மேலே 3 இன்ச்சு, அதுக்கு கீழே 3.5, அந்த மாதிரி அளவு வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில நேரம் ஒரு சைடு அதிகமாக போயிடும், ஒரு சைடு கம்மியாக போயிடும். அதனால் வச்சு பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம நார்மல் நண்டுக்கால் போட்டுக்கலாம். நார்மல் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணி விட்ருங்க. இப்போ நல்லா அந்த எட்ஜிலேயே தையல் போட்டவங்க செயின் தையல் போட்டிருப்பாங்க. அந்த தையல் மேலேயே அப்படியே பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. நமக்கு அந்த செயின் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த இதில் நின்றுக்கும் நண்டுக்கால். நல்லா பொறுமையாக நம்ம இங்கே அதாவது ஸ்டோனில் படாமல் பொறுமையாக சுற்றிலும் தையல் போட்டுவாங்க. சிலர் பயப்படுவாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் தைக்கிறதுக்கு யோசிப்பாங்க பிகினர்ஸு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ ஃபுல்லாகவே போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம சுற்றிலும் ஓடு தையல் போட்டுக்கலாம். நம்ம மிஷினில் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஓடு தையல் போட்டுட்டு எல்லா ப்ளவுஸுக்கும் நான் ஓடு தையல் தான் போடுவேன். இந்த மாதிரி நமக்கு சுருக்கம் இல்லாமல் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். மிஷினில் தைக்கிறது கூட உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கம் விலகும். இதில் தைச்சி இந்த மாதிரி ஓடு தையல் போட்டு தைச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைமும் மிச்சமாகும், சீக்கிரமாக வேலை முடிச்சிடலாம். ரெண்டாவது நூலும் நமக்கு மிச்சம். இப்போ கீழே ஒரு தையல் போட்டுட்டு நம்ம எப்பயும் போல் ரெண்டு பக்கம் மார்க் பண்ணிவிட்டு பட்டி அடிச்சிடலாம்.
அது தைக்க வரலை, அதனால் பிரிச்சுட்டு ஹெம்மிங் பண்ணுறேன். ட்ரை பண்ணேன், சரி தைச்சிடலாம் அப்படின்ட்டு. அது ஃபுல்லாக ஒர்க் இருக்கிறனால நம்மளால் தைக்க முடியல. இப்போ இந்த மாதிரி ரெட்டை நூல் போட்டு பக்கத்தில் ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து கைக்கு அந்த பார்டரில் மேலே ஏற்றி லைனிங் வச்சுட்டேன் ஃபுல்லாக. இப்போ அந்த கரையை மட்டும் மடித்து அப்படியே எட்ஜிலேயே தைச்சிட்டு வாங்க. குட்டை தையல் போட்டாச்சு. இப்போ மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ கைக்கு ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு மேலே நம்மளால் தையல் போட முடியாது, எட்ஜில் மட்டும்தான் போட முடிஞ்சுது. ரெண்டு கைக்கும் ஹெம்மிங் பண்ணிடலாம். இப்போ பட்டி அடிச்சிடலாம். மேலேயும் கீழேயும் லைனிங் கிளாத்து கொடுத்துருக்கேன், நடுவில் வந்து மெயின் கிளாத் இருக்குது. இப்போ வந்து மடித்து விட்டுட்டு எப்பயும் போல் தைச்சிடலாம். இப்போ சைடில் ரெண்டு பக்கமும் ஓரத்தில் தையல் போட்டிருக்கேன் முன்பக்கம். இப்போ பட்டி கட் பண்ணிடலாம். பேக் சைடு என்ன அளவோ மார்க் பண்ணிவிட்டு, பேக் சைடு வந்து 3 இன்ச்சு சைடில் அப்படின்னா மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். இருக்கிற அளவோட ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். பத்தாமல் போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் எப்பயும் போல் அந்த டாட்டை மடித்து விட்டுட்டு தைக்க ஆரம்பிங்க. ஸ்டார்டிங்கில் டாட் நம்ம தையல் போடும்போது அந்த இது 1/4 இன்ச்சு வெளியே தள்ளி இருக்கணும் பட்டிக்கு. அங்கே எப்படி நம்ம 1/4 இன்ச்சு தள்ளி வைக்கிறோமோ அதே மாதிரி இதுக்கும் 1/4 இன்ச்சு தள்ளி வைங்க. அடிப்பக்கமாக நம்ம இந்த டாட்டை மடிச்சு விடுங்க. ரொம்ப பட்டையாகவும் நம்ம தைச்சிடக்கூடாது. டாட்டுக்கிட்ட 1/4 இன்ச்சில் பாதி தான் இருக்கணும், இல்லைன்னா அந்த டாட்டோட உயரம் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ரெண்டு பக்கமும் தையல் போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி வச்சு பாருங்கள், நமக்கு சரியாக இருக்குது, டாட்டு கரெக்டாக இருக்குது எல்லாமே. இப்போ எப்பயும் போல் நீங்கள் பட்டி அடிச்சிடுங்க. சென்டரில் ஒரு தையல் போட்டுட்டு நீங்கள் வீ வேணாலும் அடிங்க, இல்லை கயிறு வைப்பிங்கனாலும் நேராக அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம். நான் வீ அடிக்கிறேன். நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விடுங்க, அப்போ தான் கோக்கி மாட்டினாலும் நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி தைச்சிட்டு வெளியில் எடுத்துடலாம். இது ரொம்ப லோவாக கொடுத்துட்டாங்க. இப்போ ஒன் சைடு 2 கால் மாற்றிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ கிராஸ் பீஸ் வச்சு தையல் போட்டுட்டு நீங்கள் எப்பயும் போல் நம்ம ஹெம்மிங்க்கு தைக்கிற மாதிரி தைச்சிக்கோங்க. முன்பக்கம் தைச்சிட்டு அதையே மடித்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து ஒருத்தரும் ஒரு மாதிரி தைப்பாங்க. இந்த மாதிரி தைச்சிங்கன்னா ஷோல்டர் வந்து 2 தனித்தனியாக இல்லாமல் நமக்கு உள்ளே, அதாவது 2 ஷோல்டரும் உள்ளே போயிடும் உங்களுக்கு. சிலர் வந்து முன்னாடி பின்னாடியும் தனித்தனியாக தைச்சி ஷோல்டர் ஜாயின் பண்ணுவாங்க. அது நூல் பிரிஞ்சுக்கிட்டு வெளியில் தெரியும் அசிங்கமாக. அது இந்த மாதிரி நீங்கள் தைக்கிறது நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் விட்டு விட்டு போடுங்க. நேர் தையல் தான் போடுறேன்.
ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் 1/4 இன்ச்சுக்கு போட்டுட்டு அடுத்து அந்த மாதிரி அடுத்தடுத்து அந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நாட் அடிச்சிடலாம். இதுக்கு வந்து நான் பூ டிசைன் மாதிரி கொடுக்குறேன். இப்போ வெளியில் எடுத்துடலாம். அதுக்கடுத்து இன்னொரு பீஸ், இதுக்கு வந்து அகலம் 4 இன்ச்சு, உயரம் 4 இன்ச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிட்டு திருப்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு எப்பயும் போல் கழுத்தில் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். அந்த பிசுறு இருக்கிற கையில் நீங்கள் ஹெம்மிங் பண்ணும்போது சேர்த்து தைச்சி விட்ருங்க. பாருங்கள், நீட்டாக முடிச்சிட்டோம். ரொம்பவே அழகாக இருக்குது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது திண்டுக்கல் டெய்லரோட ஜாயிண்ட் சேனல் தான். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சுடிதாரில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா திண்டுக்கல் சுடிதாரில் பாருங்கள், நிறைய போட்டிருக்கேன். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.